ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஓவலேஷன் நாட்களுக்கு அப்புறம் பாடியில் உங்களுடைய உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எந்த மாதிரிலாம் இருக்கும், எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்தால் நீங்கள் ப்ரெக்னன்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், முதல் வார ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் எந்த மாதிரிலாம் இருக்கும், நான் சொல்ல போகிற இந்த 7 விதமான சிம்டம்ஸுங்களும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் 100% ப்ரெக்னன்சியாக இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து இயர்லியாகவே ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த 7ல் முக்கியமானது 3 இருந்தால் கூட நீங்கள் 100% ப்ரெக்னன்சியாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் சொல்ல போகிற இந்த 7 விதமான ப்ரெக்னன்சி சிம்டம்ஸும் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து இயர்லியாகவே கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் உங்களால். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அதிகமாக இந்த மந்த் எனக்கு பாசிட்டிவ் வந்துருமான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா இயர்லியாகவே உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். அதனால் இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து இயர்லியாகவே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல போகிற இந்த சிம்டம்ஸ்லாம் எல்லாருக்குமே வருமான்னு கேட்டிங்கன்னா, சேமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே சேமாக இருக்காது. சில பேருக்கு வந்து வரும், சில பேருக்கு வராமல் கூட கன்சீவாக இருந்திருக்காங்க. அதனால எல்லாருக்குமே சேமாக இருக்காது. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த சிம்டம்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக் ப்ரெக்னன்சியில் சில பெண்களுக்கு வரக்கூடிய முதல் சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக லோவர் அப்டாமினல் பெயின் இருக்கும். இது வந்து ஓவலேஷன் ஆன பிறகு ஸ்பெர்ம் எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணும். அந்த ஃபெர்டிலைஸ்டு ஆன எக் வந்து யூட்ரஸ்குள்ளே போய் அட்டாச் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் தான் இம்ப்ளான்டேஷன்னு சொல்லுவாங்க. இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது சில பெண்களுக்கு கீழ் வயிற்று பகுதியில் லைட்டாக கிராம்ப்ஸ் இல்லைன்னா புல்லிங் சென்சேஷன் மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த பெயின் வந்து பீரியட் பெயின் மாதிரி ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்காது. ரொம்ப மைல்டாக சில நேரம் மட்டும்தான் இருக்கும். சில பெண்களுக்கு கொஞ்சம் நேரத்திலே மறைஞ்சு போயிடும் இந்த பெயின். அதனால் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி உங்களுக்கு லைட்டாக ஸ்டொமக் பெயின் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இயர்லியாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னு இது வந்து இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெக்னன்சியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 100% உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரியான பெயின் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா. செகண்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைட் ஸ்பாட்டிங். சில பெண்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது அந்த டைமில் பிங்க் கலர்லையோ இல்லை லைட் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் மாதிரியோ கொஞ்சம் ஸ்பாட்டிங் வரலாம். இது பொதுவாக ஒரு நாள் இல்லைன்னா அதிகபட்சம் 2 நாள் மட்டும்தான் வரும். பீரியட் மாதிரி அதிக ப்ளீடிங்கும் இருக்காது, அதிக ஃப்ளோவாகவும் வராது. இது ரொம்ப லைட்டாக 1 or 2 ட்ராப்ஸ் தான் இருக்கும். இந்த ஸ்பாட்டிங்கை தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக பிங்க் கலர்லேயோ ப்ரௌன் கலரில் ஸ்பாட்டிங் மாதிரி வந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய கரு வந்து கர்ப்பப்பையில் பதிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். 100% இல்லை, 200% கூட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் சேஞ்சஸ். அதாவது மார்பகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ப்ரெக்னன்சி ஆரம்பிக்கும் போது பாடியில் ஹார்மோன்ஸ் வந்து ஸ்லோலி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறதுனால பிரெஸ்ட்டில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு. அதாவது பிரெஸ்ட்டு வந்து ஹெவினஸாக இருக்கும், ரொம்ப கனமாக இருக்கும். அதுக்கப்புறம் டெண்டர்னஸாக இருக்கும். உங்களுடைய நிப்பிள் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். சில பெண்களுக்கு வந்து ப்ரா போட்டால் கூட கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் இருக்கலாம். இன்னும் சிலருக்கு வந்து அந்த நிப்பிளை சுற்றி இருக்கிற கலர் வந்து ரொம்ப டார்க்காக ஆரம்பிக்கும். டார்க் கலரில் மாறுற மாதிரி ஃபீல் இருக்கலாம் உங்களுக்கு. இது எல்லாமே ப்ரெக்னன்சி ஆரம்பத்தில் ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஆகுறதுனால இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து ஒரு நார்மலான ஒன்று தான். அதனால் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது பிரெஸ்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுச்சு அப்படின்னா, நீங்கள் இயர்லியாக ப்ரெக்னன்சியாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் உங்களால். நாலாவதாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயர்டாக ஃபீல் பண்ணுறது. நீங்கள் ப்ரெக்னன்சி ஆரம்பிக்கும் போது பாடியில் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் அதிகமாகும். இந்த ஹார்மோன் அதிகமாகும் போது பாடியில் கொஞ்சம் பாடி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அதனால் சில பெண்களுக்கு அடிக்கடி தூக்கம் வர மாதிரியும் இருக்கும். பாடி வீக்காக இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கலாம். சில நேரம் சின்ன வேலை செஞ்சால் கூட உங்களுக்கு எனர்ஜியே இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரியான ஃபீல் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே ப்ரெக்னன்சி ஆரம்பத்தில் வரக்கூடிய நார்மல் சேஞ்சஸ் தான். அதனால் இப்படி டயர்டாக ஃபீல் ஆகி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்னெசரியாக பயப்பட தேவையில்லை. ரொம்ப பதட்டப்படாதீங்க. ரொம்ப வந்து டயர்டாக இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயப்படவும் பயப்படாதீங்க. இது வந்து நார்மலான ஒன்று தான். நீங்கள் இயர்லியாக கன்சீவாக உங்களுடைய உடம்புல கரு தங்கி இருந்தது அப்படின்னா, இது வந்து நார்மலாக உங்களுடைய கரு தங்கியிருக்கும்போது அந்த கருவுக்கு வந்து ரத்தம் ஓட்டம் அந்த கருவுக்கு போகிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான டயர்ட்னஸ் இருக்கும். இது இயர்லியாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒன்று தான். ஐந்தாவதாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி யூரின் போகணுன்ற ஃபீல் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆரம்பிக்கும் போது பாடியில் ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் பாடியில் பிளட் ஃப்ளோவும் கூட அதிகமாகும். இதனால் கிட்னி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகணுன்ற ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். சில
நேரம் கொஞ்சம் யூரின் வந்தாலுமே உங்களுக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ப்ரெக்னன்சி ஆரம்பத்தில இப்படி ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் ஃபீல் ஆகுறது பல பெண்களுக்கு வரும். இதனால இது வந்து நம்மளுக்கு மட்டும் தான் இந்த மாரி இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ப்ரெக்னென்ட்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்ட்ரூம் போகணுன்ற ஃபீல் வந்து இருக்கும். இது எல்லாருக்குமே இருக்கும். இது நார்மலான ஒண்ணு தான். நீங்க ப்ரெக்னென்ட்டா இருந்தீங்கன்னா. 6வதா இருக்கக்கூடிய சிம்ப்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூட் சேஞ்சஸ். உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆரம்பிக்கும்போது பாடியில ஹார்மோன்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டா சேஞ்சஸ் ஆகுறதுனால, இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் காரணமா சில பெண்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம். அதாவது சில நேரம் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. இல்லன்னா சில நேரம் ரொம்ப எமோஷனலா இருப்பீங்க. இன்னும் சில நேரம் சின்ன விஷயத்துக்கே ரொம்பவே கோவப்படுவீங்க. இது எல்லாமே ஹார்மோன் சேஞ்ச் ஆகுறதுனால வரும். நார்மலான ரியாக்ஷன் தான் இது. அதனால பிரெக்னன்சி ஆரம்பத்தில இந்த மாரி உங்களுக்கு மூட் சேஞ்சஸ் வந்தாலும், நீங்க காமனா வரக்கூடிய சிம்ப்டம்ஸ்ன்னு நெனச்சுக்கலாம். 7வதா இருக்கக்கூடிய சிம்ப்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் கிரேவிங்ஸ். உங்களுக்கு பிரெக்னன்சி ஆரம்பிக்கும்போது பாடியில ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகுறதுனால, ரொம்ப சில பெண்களுக்கு வந்து ஃபுட்ஸ் வந்து ரொம்ப சாப்பிடணும் போல கிரேவிங்ஸ் வரலாம். திடீர்னு உங்களுக்கு வந்து சாலிட் ஃபுட் சாப்பிடணும்னு தோணலாம். இல்ல ஸ்வீட்ஸ் ஃபுட் சாப்பிடணும்னு தோணலாம். இல்ல ஒரு பர்ட்டிகுலர் ஃபுட் வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில முன்னாடி ரொம்ப புடிச்ச ஃபுட் கூட சாப்பிட மனசு வராம இருக்கும் உங்களுக்கு. அதோட சாப்பாடு கூட ஸ்மெல் கூட உங்களுக்கு பிடிக்காம போகும். இந்த மாரி ஃபுட் கிரேவிங்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்டின்னா, நீங்க வந்து இயர்லி பிரெக்னன்ட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் வீக் பிரெக்னன்சில வரக்கூடிய 7 முக்கியமான சிம்ப்டம்ஸ பத்தி பார்த்தோம். இதில முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாரியான சிம்ப்டம்ஸ்லாம் உங்களுக்கு வரும். எல்லாருக்குமே வருமான்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. எனக்கு சிம்ப்டம்ஸே இல்ல, நான் பிரெக்னன்ட்டா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சிம்ப்டம்ஸ் இல்லாமலே பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால சிம்ப்டம்ஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகாம இருங்க, பாசிட்டிவா இருங்க, ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு குட் நியூஸ் வரும்னு நான் இறைவன பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து உங்களோட டவுட்ஸ்ங்கள ஷேர் பண்ணுங்க. பிரெக்னன்சி ரிலேட்டடா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.